எப்படி அந்த காட்டேரி வாசு பிரிக்கிறான்னு பாக்குறேன். சேர்ந்தத பிரிச்சா பிரிஞ்சது தானா சேர்ந்துட போகுது. அந்த காட்டேரி வாசுவும் ராஜசேகரும் என்ன கதிக்கு ஆளாக போறாங்கன்னு காட்டுறேன். சாம்பா, டேய் சாம்பா, என்னம்மா? நீ இப்பவே மயிலாடு சோலைக்கு போய் அந்த சிவகாமிய உடனே வர சொல்லு. தட்டி கழிச்சிட்டு சாவகாசமா வந்து நிப்பா. அவளை சீக்கிரம் வர சொல்லு. சொல்லிட்டல்ல, மிரண்டு ஓடி வர மாதிரி பண்றான். பயணத்துக்கு பணம் கொடு. ஏய், கோச்சில போடுமா? எதுலயாவது போய் தொலைடா. அவளை சீக்கிரம் கூட்டிக்கிட்டு வா. என்னங்க? ஐயா, உங்க குருநாதர் நாராயண நம்பி சீர்வரிசை தட்டோட வந்துட்டு இருக்காரு. யாரு? பெரியப்பாவா? ஆமாங்கம்மா. இங்க வந்திருக்காரா? ஆமாங்க. என்னடி உன் பெரியப்ப இங்க வரான்னு உன்ன ரத்த பாசம் பொத்துக்கிட்டு வருதோ? இத பார், அந்த ஆள் இங்க வந்துட்டு போற வரைக்கும் நீ வெளியில தலைய காட்டக்கூடாது. இத மீறின தொலைச்சிடுவன். தொலைச்சு போ, ஓடி. நம்பி, இந்த சந்தர்ப்பத்துக்காக நான் இத்தனை நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ ஏன் என்ன தேடி வர? வா வாயா, வா. காமு இல்லையா? நான் காமுவை பார்க்கணும். இங்க காமு இல்ல, காமுவோட மாமு நான் இருக்கிறேன். ஏன் எங்களெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? ரெண்டு பேரையும் சேர்த்து பார்த்து பொங்கல் சீர் கொடுக்க வந்தேன். பொங்கல் சீரா? யாருக்கு? உன் தம்பி மகளை செழிப்பா நகை நட்டு போட்டுதான் வச்சிருக்க. நீ கொடுத்து நான் கட்டுற காலம் மலையேறி போச்சு. இப்ப நான் கொடுக்கிற கோடி வேட்டி நீ கட்டிக்க. பழச மறந்துட்டு பேசுறியப்பா. நான் உனக்கு குரு. குருவுக்கு துரோகம் செஞ்சுட்டு மரியாதை இல்லாம பேசுறேன். நான் குருவை மிஞ்சின சிஷ்ய. அதுக்கு பேர் குரு துரோகம் அல்ல, குருநாதருக்கு கொடுக்கிற சவால். நான் பழசு எதையுமே மறக்கல. நான் முழங்கால் முட்டியிட்டு 3 முறை சுத்தி வந்ததும் மறக்கல. நீ திட்டினதையும் மறக்கல. என்ன சொன்ன? ஞான சூன்யம். அது நீயா நானானு கூடிய சீக்கிரம் தெரியும். கொண்டு வந்த பொருளை திருப்பி அனுப்புறது அநாகரீகம். அதை ஓரமா வச்சுட்டு போ. யாராவது பிச்சைக்காரனுக்கு பொங்கல் இனாமா கொடுத்துட்டு போற அந்த புண்ணியமாவது உன்னை சேரட்டும்.